ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். 2x+13 ஈக்குவல் டு 4x+2 ஓகேவா, பவரில் கொடுத்துருக்காங்க. எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்றதான் இங்கே வந்து கேள்வி. ஓகேவா, இப்போ வந்து நமக்கு தெரியும் பேஸ்மெண்ட் வந்து சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் இங்கே வந்து பேஸ்மெண்ட்டு சேமாக இல்லை. ஓகேவா, 4 அப்படின்னு இருக்குது. சரி, அப்போ என்ன பண்ணலாம், பேஸ்மெண்ட் வந்து நம்ம சேமாக கொண்டு வரதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா 2x+13 அப்படின்றத அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு தெரியும் 2 2 4 தானே, 2 × 2ன்றது 4. அப்போ 2² அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு 4. ஸோ அப்போ கீழே 2 வச்சுக்கிட்டு பவரில் 2 போட்டுக்கிட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது x+2 இருக்குது. ஓகேவா, ஸோ அதுமாரி இப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்த ஸ்டெப்பு 2x+13 ஈக்குவல் டு 2 இப்போ அந்த 2 உள்ள மல்டிப்ளை ஆகுமா, அப்போ 2x+4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். இப்போ பேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ பவரை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்மெண்ட்டு சேமாக இருந்துச்சுனாலே பவரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பேஸ்மெண்ட்டுன்றதை விட்டுலாம். அப்போ x+13 ஈக்குவல் டு 2x+4 அப்படின்றது நமக்கு கிடைக்கிது. இப்போ எக்ஸ் இங்கே 2x இருக்குது, இங்கே x இருக்குது. இந்த 2xன்றதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா x - 2x அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடில் வந்து பார்த்தோம்னா 4 இருக்குது. அதேமாரி இந்த பகுதியில் 13 இருக்குது. 13 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா -13 மாறும். இப்போது -x = -9 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ மைனஸையும் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா x = 9 அப்படின்றது நமக்கு இங்கே ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். 89 88, அதாவது 8988 டிவைட் 8 டிவைட் சிம்பிள் 4 கொடுத்துட்டு நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்க, சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாடலை வந்து நீங்கள் 8988 டிவைட் பை 8 இதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சி டிவைட் பை 4 போட்டிங்க. எந்த மெத்தடில் போட்டாலும் நமக்கு வராது. சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து மல்டிப்ளை அப்படின்னு ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா அதை தலைகீழாக கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ 1 இருக்குது, 1 டிவைட் பை 2 இருக்குன்னா இதை மல்டிப்ளையில் எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம்னா 1/2, அதாவது 1/2 இப்படி வருமா. ஸோ அப்படியே தலைகீழாக மாறும். ஓகேவா, 1/2 அப்படின்றது டிவைடில் பையிலையும் எழுதலாம், அப்படியே தலைகீழாக மாறும். ஸோ அந்த லாஜிக்கில் தான் இங்கே வந்து நம்ம ஆன்சர் கொண்டு வர போகிறோம். இப்போ 89 88 அப்படின்னு இருக்கா, 89 88 டிவைடை வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்டு 8 ஒன்றுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா, அப்போ 8/1 இருக்குது, தலைகீழ மாறும் 1/8. அதேமாதிரி திரும்ப டிவைட் கொடுத்துருக்காங்க, அதுவும் மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போ 4 கீழே எதுவுமே இல்லை, 1 இருக்கிறதா அர்த்தம். 4/1 இருக்குது, 1/4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைக்கலாம் அப்படின்னா 2 2 4 4 2 8 4 2 8 9 2 18 பேலன்ஸ் 4 2 8 திரும்ப 1 2 2 2 4 2 2 4 4 2 8 7 2 14 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2247 டிவைடட் பை 8. ஸோ இதை வந்து அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் 280 வரும். 280.275 அப்படின்றது நமக்கு ஆன்சர் வரும். வேறு எந்த மெத்தடில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வராது. இந்த மெத்தடில் போட்டால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் வருது. ஓகேவா, ஸோ அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த சம்மில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.